ஸ்பார்க் பிரதர்ஸ் நம்ம முன்னாடி இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இயர் டோர்னமெண்ட் நடத்துகிறாங்க. ஆனால் எந்த இந்த டிஸ்ட்ரிக் எது தாலுக்கு எதுன்னு சொல்லிடுங்க. இந்த டோர்னமெண்ட் நடக்குது கிருஷ்ணகிரி தான். தாலுக்கும் ஓகேண்ணே. அண்ணா ப்ரைஸ் டீட்டெயில், என்ட்ரி அமௌண்ட் இது ரெண்டு சொல்லிடுங்க. எவ்வளோ ப்ரைஸு? ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் 15000, ரெண்டாவது ப்ரைஸ் 13000, செகண்ட் ப்ரைஸ் 12000, தேர்ட் ப்ரைஸ் 10000. ஓகே, 8 ப்ரைஸ் இருக்கு. மொத்தம் 8 ப்ரைஸு. எத்தனை டீம்? 1000 ரூபா. எத்தனை? ஓகேண்ணா. எத்தனை டீம்? 24. சரி, ஓகேண்ணா. மொத்தம் 8 ப்ரைஸு. அப்படின்னா 2 மேட்ச் கட் பண்ணால் ப்ரைஸ் என்ட்ரு ஆகிடலாம். அண்ணா எந்த பால் யூஸ் பண்ணுறீங்கண்ணா இந்த டோர்னமெண்ட்டுக்கு? வெயிட் டென்னிஸ் நிவ்யா. ஓகேண்ணா. சரி, அப்படியே ஃபர்ஸ்ட்லேருந்து அறிமுகப்படுத்திக்கலாம். உங்கள் பேர் சொல்லுங்கள் அப்படியே லைனா. ராஜ்குமார், அருள்குமரன், லோகேஷ், கவேர், வினோத், சிவசக்தி, பிரவீன், மணி, சுரேஷ், அசோக், அனீஷ், அஜய், ஜெய்குமார், கார்த்திக், அருள். ஓகேண்ணா. அண்ணா இது ஃபர்ஸ்ட் இயர் டோர்னமெண்ட்டு. நம்மளோட டீம் இருக்காண்ணா, ஸ்பார்க் பிரதர்ஸ் டீம் இருக்கா? எத்தனை வருஷமாக டீம் இருக்குண்ணா? இது ஒரு 10-12 வருஷமா இருக்கு. 12 வருஷமாக இருக்குது. 15 வருஷம் போட்டுருக்காங்க. ஓகேண்ணா. இந்த டீமோட சீனியர் பிளேயர்ஸ், இங்கே இருக்கிறதுலே சீனியர் பிளேயர்ஸ் யாராவது இருந்தால் செப்பரேட்டாக சொல்லிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்தே நீங்கள் இருக்கீங்க. ஸோ ஓகேண்ணா. ஆனால் இப்போ நம்ம டீமோட மெமரபிள் மேட்ச், மறக்க முடியாத மேட்ச் ஏதாவது நீங்கள் வின் பண்ணதில் ஏதாவது இருந்தால் பதிவு பண்ணிக்கோங்கண்ணா. எங்களுக்கு மறக்க முடியாத மேட்ச்னா ராபின் சிங் கூட பாய்ஸ் ஸ்கூல் கிரவுண்ட், காவேரிப்பட்டினம் பாய்ஸ் ஸ்கூல் கிரவுண்டில் நீங்கள் ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுத்து அடிச்சதுங்களா? எத்தனை வருஷத்துக்கு முன்னாடிண்ணா? அது ஒரு 10 இயர்ஸ் பேக். 7-8 வருஷம் ஆகும். 10 இயர்ஸ் பேக். ஒரு 7-8 இயர்ஸ் பேக். சரி, ஓகேண்ணா. அதிகமாக ஸ்கோர் அடித்ததா அது மெமரபிளில் இருக்குது, அப்படி தானே? ப்ரைஸ் எவ்வளோண்ணா அப்போல்லாம்? ப்ரைஸ் வந்து பார்த்தாச்சுன்னா அப்போ வந்து 10000 தான் மெயின் ப்ரைஸ். அதிகபட்சம்னா 10000 தான். சரி, ஓகேண்ணா. நான் அப்போ இருக்கிற டோர்னமெண்ட்ஸ்க்கும் இப்போ இருக்கிற டோர்னமெண்ட்ஸ்க்கும் வித்தியாசம் ஏதாவது இருந்தால் பதிவு பண்ணுங்க. வித்தியாசம் வந்து பவுலிங் யாருமே போட மாட்டேங்கிறாங்க, ப்ரோ தான் அடிக்கிறாங்க. அப்போண்ணா அப்பெல்லாம் ப்ராப்பரா பவுலிங் தான் போடுவாங்க. அப்போ ப்ரோ யாரும் அடிச்சுனது வரைக்கும் பார்த்ததில்ல நான் விளையாடும் போது இருந்து. இப்போ வந்து யாருக்குமே பவுலிங்கே போட தெரியல. ஓகேண்ணா. அதுக்கப்புறம் இந்த ஃபிக்ஸடு 24 வச்சு நடத்துறது, 32 வச்சு நடத்துறது, இதெல்லாம் வந்து இப்போ லேட்டஸ்ட். ஒரு ஃபர்ஸ்ட்லாம் அப்படி இல்ல, 3 இயர்ஸ் இருந்ததா இதெல்லாம். ஓகேண்ணா. அண்ணா இப்போது நீங்கள் இந்த ஜோனில் நல்லா டோர்னமெண்ட் நடத்துகிற கமிட்டிஸ் யாராவது இருந்தால் பதிவு பண்ணிக்கோங்க. இந்த கமிட்டி நல்லா நடத்துவாங்க அப்படின்னா யார் சொல்லுவீங்க? காவேரி பண்ண டீம், ஸ்கூல் டீம் நடத்துறதுலாம். ஓகேண்ணா. இப்போ மற்ற ஓகே. ஸோ சீனியர் பிளேயர்ஸ்லாம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா சூப்பராக. கண்டிப்பாண்ணா. இப்போது இங்கே இருக்கிற ஜோனில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் கமிட்டிக்கு டோர்னமெண்ட் இப்படியெல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணி நடத்துங்க அப்படின்னா என்ன சொல்லுவீங்க உங்கள் டீம் சார்பாக? அப்புறம் பவுலிங் வச்சு நடத்தினாவே மேட்ச் நல்லா இருக்கும். ஓகேண்ணா. ப்ரோ இல்லாமல் இப்போலாம் அதிகமாக நின்று போடுற மேட்ச் தான் வருது. அதனாலே கிரிக்கெட் பாதி அழிஞ்சிருச்சு. சரி, கண்டிப்பாண்ணா. சேனல் சார்பாக நாமளும் பதிவு பண்ணிக்கிறோம். இப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் அதிகமாக கொடுக்க மாட்டேன்றாங்க, விளையாட மாட்டாங்க. இங்கே கூட விளையாட்டு வந்தவங்களாம் 40 வயசு 41 வயசுல தான் வராங்க. இப்போ வந்து நிறைய பார்த்தீங்கன்னா மொபைலுக்கு வந்து நிறைய அடிக்ட் ஆகிட்டாங்க. மேக்ஸிமம் வந்து கிரவுண்டில் வந்து பிசிக்கலாகவே வந்து யாரும் விளையாட வர மாட்டேன்றாங்க. அதனால கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கிரிக்கெட் எல்லாம் கொஞ்சம் அப்படியே டவுன் ஆகிட்டே வந்துட்டே இருக்கு. அந்த மொபைல் எல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் பிசிக்கலாக கிரிக்கெட் விளையாடியாச்சுன்னா கொஞ்சம் ஹெல்த்துக்கும் ப்ளஸ் ஃபிட்னஸுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பெனிஃபிட்டாகவே இருக்கும். சரி, ஓகேண்ணா. எந்த கேம் வந்தாலும் இந்த கிரவுண்டில் ஆடணும். எந்த கேம் பிளேயர் கிரவுண்ட் விளையாடுறதுல வாலிபால் அதிகமாக யங்ஸ்டர்ஸ் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸில் வரணும்னு சொல்கிறீங்க உங்கள் சார்பாக. ஓகே. ஆனால் இப்போ நீங்கள் உங்களோட ப்ரொஃபஷனல் என்னென்னா உடம்பு பார்த்தாலே ஒரு மாதிரி ப்ரொஃபஷ்னலாக இருக்குது. அப்படிங்களா? நாங்கள் ஒரு 15 வருஷமாக இருந்தே நாங்கள் கிரிக்கெட் விளையாடிட்டு தான் இருக்கிறோம். எங்கள் டீம் ஃபர்ஸ்ட்டில் வந்து அல்ட்ரா பாய்ஸ் இருந்துச்சு. அதுக்கு முன்னால் வந்து ரொம்ப பழைய டீம் வந்து புல்லட் சிசின்ட்டு ஒரு டீம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் புல்லட் சிசிலேருந்து அல்ட்ரா பாய்ஸ் மாதிரி ஆச்சு. இப்போ அல்ட்ரா பாய்ஸ் இப்போ ஸ்பார்க். ஓகேண்ணா. டீம் எல்லாம் ஒன்றே தான், பேர் மட்டும் 3 பேர் 3 டைம் சேஞ்ச் பண்ணியாச்சு பேர். இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து ஸ்பார்க். ஓகேண்ணா. சின்ன பசங்களாம் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் அந்த மாதிரி எல்லா ஊர்லேயும் ஒரு கிரவுண்டு இருந்தாச்சுன்னா கொஞ்சம் வெல் அண்ட் குட்டாக இருக்கும். ஆக்சுவலி பார்த்தாச்சுன்னா நம்ம டிஸ்ட்ரிக்டே ஒரு கிரவுண்டு தான் இருக்குது. பட் பார்த்தாச்சுன்னா லோக்கல் வில்லேஜ், பெரிய டவுனு இந்த மாதிரி இடத்துல அட்லீஸ்ட் ஒரு போஸ்ட்டுக்காவது ஒரு கிரவுண்டு இருந்துச்சுன்னா, ஒரு கிரிக்கெட் கிரவுண்டு இருந்துச்சுன்னா, பட் அதுலேயே எல்லா கேம்ஸும் வச்சு விளையாடுறதுக்கு ஒரு நல்லா இருக்கும். அந்த மாதிரியான ஒரு கிரவுண்ட் அமைஞ்சால் கொஞ்சம் ரொம்ப நல்லதாக இருக்கும். கண்டிப்பாண்ணா. இப்போ கிருஷ்ணகிரி தருமபுரியை பொறுத்தவரையும் ஒரு மாதிரி மேட்டு பகுதி, அதனால ரவுண்ட் ஷேப் கிரவுண்ட் அதிகமாக இங்கே கிடைக்கிறது. கிருஷ்ணகிரி கிடையாது. அப்படிங்களா? தண்ணி பகுதி. அப்படிங்களா? இல்லை ப்ரோ, நான் எதை பேஸ் பண்ணி சொல்கிறேன்னா ரவுண்ட் ஷேப் கிரவுண்டு அதை பேஸ் பண்ணி சொல்கிறேன்.
அதிகமாக ரவுண்ட் ஷேப் கிரவுண்டு கிடைக்கிறதில்ல. அப் அண்ட் ஸோ டவுன் ஸோ அதை மீன் பண்ணி சொன்னேன். மற்றபடி எனக்கு புளியோரம் தெரியாது. ஓகேண்ணா. சரிண்ணா. இப்போது நீங்கள் நடத்துகிற கிரவுண்டு வந்துட்டு ஆக்சுவலாக என்ன சொல்கிறது, விவசாயம் பண்ணுற இடம் தான். முடிஞ்ச அளவுக்கு அதை டெவலப் பண்ணி நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ஓகேண்ணே. கிரவுண்ட் இல்லாத வழி மேக்ஸிமம் இந்த மாதிரி இல்லாதனால நாங்க வந்து இந்த மாதிரி சம்மர் டைம்ல இந்த மாதிரி நெல் அறுத்துறதுனால ரொம்ப கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி மேட்ச் நடத்துறோம். இல்லை அதுதானே கிரவுண்ட் இல்லைனாலும் அதை ரெடி பண்ணி முயற்சி பண்ணிருக்கீங்க. அதுக்கு கண்டிப்பாக கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். சரிண்ணே. ஆனால் அடுத்தடுத்து வர இப்போ உங்கள் டீமில் அடுத்தடுத்து வர யங்ஸ்டர்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புறீங்க உங்கள் டீமுக்கே? எங்களுடைய நல்லா கோஆப்ரேட் என்கரேஜ் பண்ணுறோங்க. இன்னும் நல்லா டெவலப் ஆகணும். இதே மாதிரி கிரிக்கெட் விளையாடணும். இங்கே நம்ம ஊரில் விளையாடிட்டு வேறு லெவலில் அப்படியே டிஸ்ட்ரிக்ட் லெவலு, அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டேட் லெவலு, அதுக்கப்புறம் ரஞ்சி டிராஃபி வரைக்கும் ட்ரை பண்ணணும்னு என்னுடைய சார்பாக. உங்களால் முடிஞ்சால் சப்போர்ட் பண்ணுறீங்க. அதுக்கு வந்து அடிக்கடிக்கு பாத்ரூம் போகக்கூடாது. அதிகமாக இருக்கும். அதனால எனர்ஜி வேஸ்ட் ஆகிடும். இப்போ அந்த டிஆர்பி எல்லாம் வருதுங்க. அதெல்லாம் மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க கேம் விளையாடுவாங்க. எந்த கேம். சரி ஓகேண்ணே. ஆனால் இப்போது டீம் வந்துட்டு 12 வருஷமாக இருக்குது. ஆனால் டோர்னமெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர் தான். இதுக்கு காரணம் என்னென்னா கிரவுண்டு ஆக்சுவலி பார்த்தாச்சுன்னா கிரவுண்டு கிடையாது. ஓகே ரைட். அதனால வந்து நாங்கள் மேட்சஸ் நடத்தல. பட் ஆனால் எந்த ஏரியாவில் மேட்ச் நடத்தலாம் கண்டிப்பாக போய் மேட்ச்சில் கலந்துட்டு கண்டிப்பாக விளையாடுவாங்க, ப்ரைஸ் அடிச்சுட்டு வருவாங்க. சரி ஓகேண்ணே. மேட்ச் நடத்தலான்னு ஒரு 5 இயர்ஸாக வந்து ட்ரை பண்ணிட்டே இருந்தோம். பட் சிச்சுவேஷன் ஆளுங்க செட் அமைய மாட்டேங்குது. கரெக்டாக அமையல எங்களுக்கு. பட் இந்த மேட்ச் நடத்துறவங்கலாம் பார்த்தாச்சுன்னா கூட மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மியில் இருக்கிறாங்க. 6 மெம்பர்ஸ் வந்து ஆர்மி பழைய பிளேயர்லாம். அவங்களாம் எல்லாம் ஒரே டைமில் ஒரு பிளான் பண்ணி லீவ் வந்து இந்த மேட்ச் நடத்திட்டு இருக்காங்க. அந்த ஆர்மியில் இருக்கிறவங்க மட்டும் செப்பரேட்டாக கொஞ்சம் கையை இது பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும்ண்ணே. அங்கே ஒரு பின்னால் ஒரு ஆள் இருக்கு. அவர் கொஞ்சம் வாய்க்கா தகராறு, அதனால பின்னாடி உட்காந்து. சரி ஓகே. அப்படியே தள்ளுங்கடா டேய். அவர்தான் புல்லட் கார்டு கமாண்டர். ஓகேண்ணா. அப்படியே லைனை சொல்லிக்கோங்கண்ணா அந்த 6 பேர் மட்டும். சிவசக்தி ஆர்மி, பிரவீன் ஆர்மி, ஓகேண்ணா. அரவிந்த் ஆர்மி, மணி ஆர்மி, சுரேஷ் ஆர்மி. ஓகேண்ணா. இப்போ லீவில் வந்து டோர்னமெண்ட் ஒன்றா சேர்த்து நடத்துறீங்க. சரிண்ணா. ரொம்ப சந்தோஷண்ணா. ஓ இதே டீமில் இருக்கிறவங்க நிறைய பேர் வரலைங்களா? லீவ் காரணமாக வரல. இப்போ ஆர்மியில் இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் பழைய டீம் பசங்க தான். ஓகே கொஞ்சம் இவன் அஜய், அருள், அந்த பக்கம் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. சரி ஓகேண்ணே. சரி நான் டிஎன் கிரிக்கெட் சேனலை கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. வருஷம் கூப்பிடுங்க. எங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை பெஸ்ட்டாக பண்ணுறோம். கடைசி வரையும் ஒத்துமையாக இருங்க. ஒத்துமையாக வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போங்க. ஜூனியருக்கு ஒரு எக்ஸ்ட்ரா நீங்களும் இருங்க. சப்போர்ட்டுக்கு நாங்களும் இருக்கோம். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. திமிரு பாய் டாஸ் வின் பண்ணி பேட்டிங்கை தேர்வு பண்ணிட்டாங்க. 5 ஓவர் கொண்ட மேட்ச். 4 பவுலர் யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் 2 ஓவர் காமன் பவர் பிளே. இந்த டோர்னமெண்ட்டோட ஃபைனல். ஸ்ட்ரைக்ல கோவிந்த், நான் ஸ்ட்ரைக்ல நவீன். ஃபர்ஸ்ட் ஓவரை பிரவீன் போட வந்திருக்காரு. இந்த மேட்சோட ஃபர்ஸ்ட் பால் ஷார்ட் பால். ஃபர்ஸ்ட் பாலே ஃபினிஷ் பண்ணியிருக்காரு. 6. ரிவெஞ்ச் பால். பவுலர் விக்கெட்டை எடுத்து கொடுத்துருக்காரு பிரவீன். தினேஷ் ஸ்ட்ரைக்ல விட்டுருந்தா இடம் இருந்திருக்கும். ஸோ அட்டன் பண்ணதுனால குட் பால். சிங்கிள். ஸோ இப்போ வரையும் கலெக்ட் பண்ணல. இந்த பால் 2 ரன். தரமான பந்து. நோ பால். சான்ஸ் ஃபார் ஃபர்ஸ்ட் 6 வினோட பேட்ல இருந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் தான் செகண்ட் 6. சாஃப்ட் டான்ஸ். சிங்கிள். செகண்ட் ஓவரா கார்த்திக் போட வந்திருக்காரு. சான்ஸ் ஃபார் கேட்ச். நல்லா ட்ரை. ஈஸி 2. இந்த பால் லக்கி பவுண்டரி. சிங்கிள். பேக் டு பேக் 2 வைட். ஃபோர்த் பால் ரீபால். அவெட்ஷன் குட் பால். White +1. எக்ஸ்ட்ரா போன பால் லென்த் பால், நோ பால் சொல்லியிருந்தாங்க. இந்த பால் ஃப்ரீ ஹிட். ஸோ விக்கெட் இல்லை, ஃப்ரீ ஹிட் பால். ஈஸி 2. சிங்கிள் ஒன்லி. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. 30 ரன் ஆடி இருக்காங்க. தேர் ஓவர் ஃபர்ஸ்ட் 1. குட் ஷாட். நிறைய டிஸ்டன்ஸ் போயிருக்கு. செகண்ட் ஒன் லோ ஃபில் டாஸ். இந்த பாலுமே 6.
அந்த பால் சிங்கிள். ஜெய் டு நவீன். கீப்பரை தாண்டி விழுந்திருக்கு. சிங்கிள். 46 ரன் வந்திருக்கு. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. குயிக் சிங்கிள். 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 ஃபுல் டாஸ் வளர்ச்சி வெளியே தூக்கி விட்டாரு. சிக்ஸர். லாஸ்ட் ஒன் மோர். கேப்ல போயிருக்கு. கிராண்டட் 2. 57 ரன் வந்திருக்கு. பவுலிங் எண்ட்ல பிரவீன். பேட்ல பட்டுச்சுன்னு நினைக்கிறேன். கேட்ச தெளிவா எடுத்திருக்காங்க. ஸ்கொயர் லெக்ல தரமான சிக்ஸரை பதிவு பண்ணியிருக்காரு தினேஷ். பர்ஃபெக்டான ஹேர்கட். குட் ஷாட். கொளுத்திருக்காரு பந்த. ரெண்டாவது சிக்ஸர் தினேஷோட பேட்ல இருந்து. 73 ரன் ஆடி இருக்காங்க. 74 ரன் டார்கெட். ஸ்ட்ரைக்ல நவீன் இருப்பாரு. பவுலிங் எண்ட்லையுமே நவீன். ஸ்ட்ரைக்கா சக்தி. ஃபர்ஸ்ட் 2 ஓவர் பவர் பிளே. ஃபர்ஸ்ட் ஒன் ரீபால். நல்ல ஃபுல் ஷாட். சான்ஸ் ஃபார் சிங்கிள். போன பால் டாட் பால். 4th ஒன். கீப்பரை தாண்டி போயிருக்கு. சிங்கிள். கேட்ச கச்சிதமாக எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் விக்கெட். ஸ்ட்ரைக்ல நியூ பேட்ஸ்மேன் சிவா. ஃபர்ஸ்ட் ஓவர் லாஸ்ட் ஒன். ஃபுல் டாஸ். ஸ்ட்ரைட்டாக கையை தேடி போயிருக்கு. கேட்சை எடுத்திருக்காங்க. 2 விக்கெட் பேக் டு பேக். ஒரு ஓவருக்கு 4 ரன் வந்திருக்கு. 2 விக்கெட்டை லூஸ் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன். தரையோட்டி சிங்கிள். நல்ல ஃபுல் ஷாட். ஃபர்ஸ்ட் சிக்ஸர். பிரவீன். குட் ஸ்ட்ரைக். ஊராட்சி மன்ற தலைவர் சரஸ்வதி ஜெயக்குமார் அவர்களே. ஸ்லோ யார். தெளிவாக ஆடி இருக்காரு. கேப்ல சான்ஸ் ஃபார் 2. யாரும் இல்லை. 1 ரன் 2 ரன்கள். நல்ல ஃபுல் ஷாட். சான்ஸ் ஃபார் அகைன் சிக்ஸர். 2 சிக்ஸர் இந்த ஓவரில். 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. 21 ரன் ஆடி இருக்காங்க. பவுலிங் எண்ட்ல சக்திவேல் என்கின்ற கியான். ஸோ அவரோட நிக் நேம் கியான். தேர்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன். பவுலிங் எண்ட்ல கீ. சிங்கிள். சான்ஸ் ஃபார் பவுண்டரி. சான்ஸ் ஃபார். ஐயோ கேட்ச விட்டுருக்காரு. சிங்கிள். சிங்கிள். 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. 28 ரன் வந்திருக்கு. சான்ஸ் ஃபார் கேட்ச். கேட்ச எடுத்திருக்காங்க. தரையொட்டி சிங்கிள். நாலு ஓவர் முடிஞ்சிருக்கு. 36 ரன் ஆடி இருக்காங்க. ஒன் சைட்ல வந்துட்டாங்க. அருமையாக பேசப்பட்ட பந்து. 1 2 3. இந்த பால் 2 ரன். ஃபர்ஸ்ட் பால் வைடா போட்டாரு. கேட்ச் எடுத்திருக்காரு. ஸ்ட்ரைக்லா ஜெய். இந்த மேட்சோட இந்த டோர்னமெண்ட்டோட ஃபைனல் பந்து. ஸோ கையை தேடி போயிருக்கு. கடைசி பால் விக்கெட்.
இந்த மேட்ச் தீவிரமாக பரிசு வழங்க வருமாறு மிக தாழ்மையுடன் விழா கமிட்டி சார்பாக வரவேற்கிறேன். திமிர் பாய்ஸ் உங்க டீமை கூட்டாங்கப்பா. கைதட்டுங்கப்பா. ஸ்பார்க் பிரதர்ஸ் கேப்டன் நவீன் அவர்கள் தலைவருக்கு சால்வை அணிவித்து கேப்டன் நவீன் அவர்கள் சால்வை அணிவித்து அவர்களுக்கு வாழ்த்துக்கள். வழங்குவார் முதல் பரிசை வாங்கும் திமிர் பாய்ஸ் கேப்டன். அப்படியே டீமா கொஞ்சம் கீழே உட்காந்துருக்காங்க சார். அப்படியே கீழே உட்காந்து கொஞ்சம் முடி போட்டு வராங்க சார். ஒரு முடி போட்டு அப்படியே நில்லுங்க. காவேரி ஊராட்சி மன்ற தலைவர் சரஸ்வதி ஜெயக்குமார் அவர்கள் முதல் பிரைஸை வழங்குகிறார், கோப்பையை வழங்குகிறார். திமிர் பாய்ஸ் கேப்டன் அதை பெற்றுக் கொள்கிறார்கள். அவர்களுக்கு Please cooperate. Please cooperate. இப்பொழுது பரிசை முதல் ஸ்பார்க் பிரதர்ஸ் பரிசை இரண்டாம் பரிசை வழங்குவார் ஊராட்சி மன்ற தலைவர் கால்வெளி சரஸ்வதி ஜெயக்குமார். ஸ்பார்க் பிரதர்ஸ் கேப்டன் அதை பெற்றுக் கொள்வாங்க. பரிசை பெற்றுக்கொள்ள ஸ்பார்க் பிரதர்ஸ் வாழ்த்துக்கள்.